நேயர்களே, சிந்தனைக்களம் தொடர்கிறது. +2 மாணவர்கள் விரைவில் தேர்வை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த தேர்வில் அவர்கள் பதற்றம் நீங்கி எப்படி தேர்வை எழுத வேண்டும், எப்படி அவர்கள் தேர்வை பதற்றம் இல்லாமல் எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒவ்வொரு தேர்வை மாணவர்கள் எழுதி முடித்த பிறகும் அந்த தேர்வை பற்றியே இரவு முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சில பேர் அந்த முடித்த பிறகு இந்த கொஸ்டின் ஐயோ தப்பா எழுதிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி அடுத்த நாள் தேர்வில் அது பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கும். அது இது தேர்வு முடித்த பிறகு ஒவ்வொரு மாணவர்களும் என்ன செய்ய வேண்டும்? அதாவது தேர்வை எழுதும் போது நீங்க கான்பிடென்ட்டா எழுதிட்டீங்க. சப்போஸ் 1-2 வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதிலான தவறா இருந்துச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாட் எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் அங்க போய் ஐயோ நான் தப்பா எழுதிட்டேனேன்னும் போது அங்க நீ எழுதிட்டியா அப்படின்னு போது வீட்டுல சொல்லும்போது வீட்டுல இருக்கவங்க வேற இது தெரியலையா, இதை போய் ஏன் தப்பா எழுதணும் போது பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஃபோக்கஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த எக்ஸாம் பத்தியே இருக்கு இல்லைங்களா? அப்ப இது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய நெக்ஸ்ட் அடுத்த நாள் எக்ஸாமுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த தாட் ரொம்ப டாமினேஷனா இருக்கிறதால அவங்க ஃபோக்கஸ் அடுத்த எக்ஸாம்ல ஃபுல்ஃபில்லோட நல்ல திருப்தியா பெஸ்டா எழுதுறதுக்கு தடையா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, முடிந்தது வேற எதுவும் பண்ண முடியாது. ஒரு மாணவர்களுக்கு ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்படி எழுதுனேன், இந்த மார்க்குக்கு இது அது எதை பத்தியும் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்சிச்சு, எப்படி எழுதுனா நல்லா பெஸ்டா எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அடுத்த தேர்வுக்கு என்னன்றத ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. எப்ப நீங்க ஃபைனலா எல்லாம் முடிச்சு எல்லா பரீட்சையும் எழுதுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேணா நீங்க ஒரு முறை இதுக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லி டோட்டல் லெவல் ஸ்கோர் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கறது தவறு கிடையாது. தேர்வுகளை முடிந்த பிறகு அது அப்படி பண்றது தவறு கிடையாது. ஒரு டென்டேட்டிவா நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன், நான் ஃபர்ஸ்டா வருவேன், இல்லைன்னா இந்த மார்க் உள்ள எனக்கு கிடைக்கும்ன்றது தவறு கிடையாது. பட் இவங்க அடுத்த தேர்வு இருக்கும்போது இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மைண்டுக்கு இவங்களே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே எண்ணம் தான். இந்த எண்ணம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேடை பேச்சாளர் கூட நல்லா பேசக்கூடியவர், ஐயோ இந்த மீட்டிங்ல நான் சரியா ப்ரிப்பரேஷனே பண்ணல, நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி போய் மேடைக்கு ஏறினாருன்னா, என்னதான் ஒரு சிறந்த பேச்சாளரா இருந்தா கூட கண்டிப்பா அவரால் அந்த 100% அவர்கிட்ட இருந்து வர அவுட்புட் வராது. ஆனா கண்டிப்பா என்னால பெஸ்ட் கொடுக்க முடியும். இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணல, வந்திருக்கவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஷேர் பண்ண போறேன்ற எண்ணத்தோடு வந்தாருன்னா கண்டிப்பா ஷேர் பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன்னா எண்ணம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும்போது என்டார்பின், செரட்டோனின், மெலட்டோனின் 3 விதமான ஃப்ளூயிட் சுரக்குதுங்களா உடம்புல. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்களா. இதுவே நீங்க பதட்டத்தோட, ஸ்ட்ரெஸ்ஸா, அப்செட்டா, நெகட்டிவான மைண்ட் செட்டோட, பயத்தோட அப்படிலாம் இருந்தீங்கன்னா, அதாவது அட்ரெலினின், நான் அட்ரெலினின் 2 விதமான ஃப்ளூயிட் சுரக்குதுங்களா. அது இன்னும் 2 உங்களை பதட்டத்தை உருவாக்குதுங்களா. தூக்கம் வராது. அது நல்லா பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி படிச்சதுல தான் கேள்வி கேட்க போறாங்க. இதை நான் பெஸ்டா பண்ணுவேன், என்னால நான் நல்லா எழுத முடியும், அந்த கான்பிடென்ட்டோட நீங்க என்ன பண்ணலாம், லாஸ்டா ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அடுத்த இப்போ ஷார்ட் நோட்டீஸ்ல இருக்கிறதால படிக்கிற மாணவர்களுக்கு ஃபுல்லா படிக்க வேண்டாம், கீ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. என்னென்ன கான்செப்ட், என்ன சொல்ல வராங்க, என்ன விஷயம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு அந்த கேள்வி எப்படி சொல்லணுன்ற அந்த தெளிவு இருந்தா போதும், முடியுன்ற எண்ணம் இருந்தா போதும், நிச்சயமா அவங்களால ஒரு பெஸ்டா ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப இந்த மாணவர்களை தாண்டி நம் வெளியில் வந்தால் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் இந்த முக்கியமான பாத்திரம் வகிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்துல பெற்றோர்கள். அதாவது மாணவர்கள் +2 மாணவர்களோ இல்லை 10th இருக்கக்கூடிய மாணவர்களோ படிக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டுல பெரும்பாலும் தொலைக்காட்சியுடைய இணைப்புகளை எல்லாம் கூட துண்டித்து வைத்திருக்கிறார்கள் இருக்காங்க. பெற்றோர்கள் கூட அதற்காக தியாகம் செய்கிறார்கள், பார்ப்பதில்லை. மாணவர்களுக்காக கண் விழித்து பெற்றோர்கள் எல்லாம் காத்திருக்கக்கூடிய சூழலாம் இருக்கு. இந்த பெற்றோர்களுடைய இந்த பெரிய எதிர்பார்ப்பு என்பது மாணவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அமைந்திருக்கா? நிச்சயமா அமையுது. எப்படின்னா அது அவங்க மனம் செய்யறது இல்லை. மனம் எப்படின்னா, நான் உனக்காக நான் டிவி பார்க்கல, எப்படி உனக்காக பார்க்கல, உனக்காக அந்த சீரியல்லாம் மிஸ் பண்றேன், அப்படி உனக்காகன்னு சொல்லும் போது இன்டைரக்டா அந்த பிரஷரை கொஞ்சமா நம்ம பில்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அந்த குழந்தை, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த பயமோ பதட்டமோ, ஐயோ நம்மள்ட்ட உள்ள எதிர்பார்ப்புக்கு கரெக்டா பண்ணணும், கம்பாரிசன் ஆயிடுது, அவ அதிகமா எடுப்பாங்க, இந்த மாணவர் நல்லா படிச்சிருக்காரு, நாம் படிக்க முடியுமான்ற ஒரு வருது. அதுக்கு பதிலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்திறமை மிக்கவர்கள். நம்ம குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கட்ட விரல் ரேகையும் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் 700 கோடி பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய ரேகையும் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒவ்வொருத்தருமே தனித்தன்மை மிக்கவர்கள். அப்போ நம்ம குழந்தைய நாம இவனுக்கு நல்ல தட்டி கொடுத்து, ஒரு நண்பனா ஒரு தோழனா நல்லா பண்ணுனீங்க, நல்ல பெஸ்டா பண்ணுவேன், ஊக்கமா வார்த்தையில கூட கஷ்டப்பட்டு படிங்க, ஈஸியா இருக்கும் படி,
வார்த்தைகள் தான், அது ரீப்ளேஸ்மெண்ட் வார்த்தை தான். கவலைப்படாத அப்படின்னு சொல்றது தைரியமா வார்த்தை தான். அது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல கான்பிடன்ட் கொடுத்து பேரண்ட்ஸ் இருக்க கூட பாத்தீங்கன்னா ஓவரா எதிர்பார்ப்பு இருக்கு. லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த அதாவது ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒரு நல்ல கோல் செட் பண்ணி இப்படி வரணும்னு சொல்றதுல தவறு இல்லை. ஆனா லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப ப்ரெஷர் போடாம அவங்க நல்ல ரிலாக்ஸா விடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரொம்ப 4 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு எழுந்து படி 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 படின்னா 8 மணி நேரம் தூங்கணும். அப்பதான் அந்த நல்ல பாடி நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணாதான் அவங்க நல்ல ஹெல்த்தியா நம்ம போய் படிச்சு எழுத முடியும். அது மாதிரி நம்ம முன்னாடியே கூட சொன்னோம் இல்லைங்களா, ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் பிளஸ் வந்து ஜூஸ், இல்லைன்னா நல்ல குக் பண்ணி நல்ல ஸ்டீம் ரைஸ் அது மாதிரி குக் பண்ணி நல்லா அவங்களுக்கு நல்ல கான்பிடென்ட்டா நல்ல தோழனா இந்த நேரத்தில் நல்ல மாரல் சப்போர்ட் நல்லா எழுதுவ நீ அப்ப எழுதிருக்குன்னு சொல்லி நல்லா அவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் பிளஸ் 2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுவா அவர்களுக்கு அடுத்த இலக்காக இருக்கக்கூடியது ஒன்று மருத்துவமாக இருக்கிறது, அது கிடைக்கவில்லை என்றால் தொழில்நுட்ப கல்வியாக இருக்கிறது. இப்படிதான் பெரும்பாலான மாணவர்கள் வந்து தேர்வு செய்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக தான் ஏரோநாட்டிக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்புறம் தான். அப்போ ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ குறைந்தால் கூட வந்து அது வந்து அந்த படிப்பு கிடைக்காத பொழுது கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அல்லதென்றால் நீங்க வந்து பணம் கொடுத்து படிக்க வைக்கிறதுனா 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் எல்லாம் கூட செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அந்த பெற்றோர்களுடைய அந்த நியாயமான எதிர்பார்ப்புங்கிறதுல இருக்கு ஒரு நியாயம் இருக்கதானே செய்ததுல நியாயம் இருக்குதான் செய்யுது. அட் வாட் காஸ்ட் அதான் கேள்வி. நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப படிச்சு நீ படிக்காம கோட்டை விட்டுன்னு சொல்லி நிறைய இப்ப வந்து ஆல்ரெடி பாஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு. பயங்கர கோபமா வருது. ஏன்னா வாட் காஸ்ட் ப்ரெஷர் பண்ணி ஒரு குழந்தை இழக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க. அப்ப அந்த குழந்தை வாழணும் இல்லையா? ஒரு ரீசெண்டா புள்ளி நான் வச்சிருக்கேன். படித்த மாணவர்களை விட அதிக ஸ்கோர் எடுத்த மாணவர்கள் விட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட நல்ல டாப் வந்திருக்காங்க. சிஇஓ சிஎஃப்ஓ அதாவது இது மாதிரி நிறைய ஒரு புள்ளி வரமே இருக்கு. அப்ப வந்து நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிச்சிருவா, இல்லைன்னா ஜெயிச்சிருவா கிடையாது. அதனால நான் வந்து யாரும் படிக்க வேணாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வேணாம்னு சொல்லலை. பட் ஃபர்ஸ்ட் மார்க் மட்டுமே ஒருத்தர் வெற்றியை தீர்மானிப்போம் வந்து போய் அதுல உண்மை இல்லை. அதனால வந்து படிக்கட்டும், படிக்க வச்சீங்க படிக்கட்டும். உங்க லைஃபை கம்பேர் பண்ணுங்களேன். இப்ப யாரெல்லாம் வெற்றியாளர்களோ அந்த வெற்றியாளர்களுடைய லைஃபை போய் பாருங்களேன். எல்லாமே வந்து +2ல ஹையஸ்ட் மார்க் எடுத்து இல்ல 12th 10th அதிக மார்க் எடுத்து வந்தாங்களா கிடையாது. ஆனா படிச்சிருக்காங்க. அது இவங்க நிறைவேறாத ஆசையை அந்த குழந்தை மேல திணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உண்மையாலுமே நேச்சுரல் டேலண்டா கண்டிப்பா வெளியில வரட்டும். அவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கட்டும். இல்லைன்னா எவ்வளவு துறைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது பிஇ இல்லைன்னா டாக்டர் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குறிப்பெடுத்துக்கோங்க சார், ஆயிரக்கணக்கான துறைகள், புதிய துறைகள், நிறைய பேருக்கு ஜாப் வேகன்சியோட எல்லாம் இருக்கு. அப்போ ஓப்பன் மைண்டோட பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால ஒன்னும் ஆயிடாது. அதனால உங்க பிரஷர் எல்லாம் தூக்கி போட்டு குழந்தை மேல திணிக்காம அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணி, அது மாதிரி மாணவர்களும் பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பை உணர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். 100% எடுத்துட்டு 100% நல்ல எழுதும் போது கூட நல்ல தெளிவா எழுதி அந்த நான் முன்னாடி சொன்ன அந்த எல்லா ஃபார்மேட்டையும் ஃபாலோ பண்ணி நல்ல பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா நல்ல வெல் அண்ட் அட்வான்ஸா போயிட்டு நல்லா இது பண்ணாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இறுதியாக தேர்வு முடிந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்து ரிசல்ட் வரதான வாய்ப்பு இருக்கு. அப்ப பெற்றோர்கள் எப்படி மாணவர்களை வந்து ஹேண்டில் பண்ணணும், நடந்துக்கணும்? டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அவன் பெஸ்ட்டை கொடுத்துருக்கான். அதுல மேபி பல ரீசன் இருக்கு. மேபி அவனுடைய நல்லா படிச்சிருந்த கூட கையெழுத்து சரியில்லாம அந்த எழுத்து புரியாம அதனால ஃபெயில் ஆயிருக்கலாம். இல்லைன்னா அன்னைக்கு இருந்த மைண்ட் செட் இல்லைன்னா ஒரு ஃபீவரா இருந்திருக்கலாம். அவனால ஆசைப்பட்டு எழுதலாம்னு நினைச்சு கூட அவனுக்கு மைண்ட் வராம எழுதாம இருந்திருக்கலாம். இல்லைன்னா பலவேறு காரணங்களாக வந்து பாஸ் ஆகாம கூட இருக்கலாம். ஆனா அதை வந்து அதை குத்தி காட்டுறதோ அவன் பாஸ் ஆகிட்டான் இவங்க கம்பேர் பண்றதோ இல்லாம ஓகே சோ வாட் ஒன்னும் ஆயில்ல, லைஃப் இருக்கு, உடனடியாக மறுதேர்வு இருக்கு, மறுபடியும் அவங்களுக்கு நல்லா தட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஆளா வருவாங்க. உதாரணத்துக்கு நானே ஒரு உதாரணம். என் லைஃப்ல எங்க மதர் வந்து பாத்தீங்கன்னா 10th நான் ஃபெயில். விரைவாக அந்த ஃபெயில் ஆனதுல அந்த நேரத்துல எனக்கு வந்து அவங்க தட்டி கொடுத்ததால நான் பிபிஏ முடிச்சேன், அதாவது +2 முடிச்சேன். +2ல நல்ல மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் பிபிஏ எம்பிஏ முடிச்சு இப்ப பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் நான். சோ அன்னைக்கு எனக்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாம அப்படின்னு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு உதய சான்றோன் இந்த உலகத்தை கிடைச்சிருக்க மாட்டார் இல்லைங்களா? அது மாதிரி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அரவணைப்பு கொடுங்க. மாணவர்களும் உணர்ந்து படிங்க. லைஃப்ல வந்து பல சாதனைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்பிக்கையோட படிங்க. வாழ்க்கையில சிரங்கள் கண்டிப்பா நமக்கு தொடத்தான் போகிறோம். விண்ணளவு உயர்வோம். அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நல்லதே நடக்கும். நேயர்களே,
+2 மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கான எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த தேர்விலே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேர்வு எழுதிய பின்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேர்வை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் எப்படி அந்த வீடுகளிலே நடந்து கொள்ள வேண்டும், தேர்வு முடிந்து தேர்வு ரிசல்ட் வந்த பிறகு பாசிட்டிவோ நெகட்டிவ் எப்படி வந்தாலும் அதன் பிறகு பெற்றோர்கள் அந்த மாணவர்களை எப்படி அரவணைத்து செயல்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நம்மோடு விரிவாக பேசிய கல்வியாளர் திரு உதயசான்றன் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு சிந்தனை களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.